அன்னூர் பேரூராட்சி பகுதிகளில் 25 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ள நிலையில் பில்லூர் அணையில் போதிய தண்ணீர் இல்லாததால் தட்டுப்பாட்டை போக்க பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. கோவை மாவட்டம் அன்னூர் பேரூராட்சியில் 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு 6,500 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகளும் 250க்கும் மேற்பட்ட பொது விநியோக குடிநீர் குழாய் இணைப்புகளும் செயல்பாட்டில் உள்ளன. அன்னூர், சூலூர், மோப்பேரிப்பாளையம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் இருந்து அன்னூர் பேரூராட்சிக்கு தினமும் 25 லட்சம் லிட்டர் தண்ணீர் 3 நாட்களுக்கு ஒருமுறை விநியோகிக்கப்பட்டு வந்தது. கடந்த 2 மாதங்களாக பில்லூர் அணைக்கான நீர்வரத்து குறைந்து போன நிலையில் அணையின் நீர் இருப்பு வெகுவாக குறைந்துவிட்டது. இதனால் அன்னூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 3 நாட்களுக்கு ஒருமுறை நடைபெற்று வந்த குடிநீர் விநியோகம் தற்போது 15 முதல் 25 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே வழங்கப்படுகிறது. இதன் காரணமாக அன்னூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. தண்ணி தட்டுப்பாடு ரொம்ப சீராக இல்லைங்க. 10 நாளைக்கு ஒருக்கா நல்ல தண்ணி விடுறாங்க. நல்ல தண்ணி விடுறப்ப எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. அப்புறம் நல்ல தண்ணி சொல்லி கொண்டு வந்து பவத்து கூட மூத்துறாங்க. அது வேலை வெட்டிகளுக்கு எல்லாம் லேடிஸுக்கு எல்லாரும் பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போடுறாங்க. இதோ 1-2 இருக்கிறவங்க குடிக்கிறாங்க. ஒரு ஈவினிங் காலையில் 8 மணிக்கு இல்லை சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு இப்படி கொண்டு வந்து விட்டால் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே திருப்தி எல்லாருமே பவத்து கூட பிடிச்சிக்குவாங்க. கிராமங்களில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க பேரூராட்சி நிர்வாகம் 3 லாரிகளில் குடிநீரை விநியோகிக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. குடிநீரை பொதுமக்கள் சிக்கனமாக பயன்படுத்தணும், காய்ச்சி கொடுக்கணும்னு நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பூர் ஸ்கீம் மூலிமா இதுக்கு முன்னாடி நாங்கள் குடிநீர் சப்ளை வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா திருப்பூருக்கு ரெகுலராக தண்ணி போயிட்டுருக்கு. எங்கள் திருப்பூர் ஸ்கீம்லேருந்து ஒரு 4 பொது பைப்புகள் கொடுத்தா அன்னூர் பொதுமக்களுக்கு இந்த மாதிரி குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சமயத்தில் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். 25 நாட்களுக்கு ஒருமுறை வழங்கப்படும் குடிநீரை வாரம் ஒரு முறையாவது வழங்க வேண்டும் எனவும் கோடைக்கால குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நிரந்தர தீர்வு காணவும் கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக அன்னூரிலிருந்து செய்தியாளர் பாபு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.